தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேரியக்கம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், அப்புறம் தெலுங்கானா, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்பு. தன்னார்வ நிறுவனங்களான ஆஷா, அலையன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அண்டு ஹாலிஸ்டிக் அக்ரிகல்ச்சர் என்கிற தன்னார்வ அமைப்பு உட்பட பலர் இதற்கான கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்களில் தங்களுக்கான வழக்கை தொடுத்தனர். பொதுநல அமைப்பு கருதி பிஐஎல் சார்பாக, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெஜிஸ்லேஷன் சார்பாக பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் தலைமையிலான மகளிர் ஆயம் அமைப்பு சார்பாக கனிமொழி மணிமாறன் அம்மாவோட முன்னெடுப்பில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கான தீர்ப்பாக தான் இடைக்கால தடையாக தான் இந்த பிப்ரவரி 27 இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அரிசி இருக்குதுன்னா 100 கிலோ இருக்குதுன்னா அதில் 1 கிலோ கலப்பாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நம்மலாம் உங்கள் கூட அரிசி வந்து இல்லையா, பிளாஸ்டிக் அரிசி அப்படி என்று. அது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அந்த செயற்கையாகவே அந்த அரிசியில் இயற்கையாக அரிசி விளைய வைக்குதுன்னா செயற்கையான அந்த அரிசியை அரைத்து அதில் இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட், B12 இந்த 3 சத்தையும் சேர்த்து 100க்கு 1 கிலோ என்ற விழுக்காட்டின் அடிப்படையில் கலந்து மக்களுக்கு வழங்கப்படுவதுதான் இந்த FRK, ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, FRK அரிசி. ஆரம்பத்திலே இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் இதற்கான கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு. எதற்காக அப்படின்னா, நகரப்பகுதியில் தவிர்த்து